அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆனி மாதம் தேதி 32. உண்மையிலேயே நான் என்ன நினச்சேன் காலையில் அப்படின்னாங்க, இன்றைக்கி ஆடி 1ன்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா இன்றைக்கி ஆனி 32 அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரில் பார்த்தேன். என்னடா இது, இந்த அதிசயமாக இருக்குது. நம்ம ஆங்கில மாதங்களில் தான் நம்ம பார்த்து பார்த்து பழகியிருக்கோம். தமிழில் ஆனி மாதத்தில் 32 தேதி இருக்குதுன்னு ஒரே ஆச்சரியம். சரி, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்க்கும்பொழுது ஒரு சில தகவல் கிடைச்சிது. அதன்படி என்ன எதுக்காக இந்த ஆனி மாதம் 32 தேதி இருக்குது அப்படின்னாங்க, நம்ம ஜோதிடப்படிங்க இந்த காலங்கள் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சணாயணம் சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த உத்தராயண காலம் புண்ணிய காலம் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க, தை மாதத்திலிருந்து இந்த ஆனி மாதம் வரக்கூடிய இந்த 6 மாதங்கள், அதாவது இந்த தையிலிருந்து ஆனி வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாதங்கள் சூரியன் வடக்கு திசை நோக்கி பயணம் செய்கிற அந்த காலகட்டமாகும். அதாவது இந்த காலகட்டம் தேவர்களுக்கு இது பகற்பொழுது. இந்த உத்தராயண காலங்கிறது பகற்பொழுது. அதுவும் குறிப்பாக இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மாலை பொழுது இருக்கும். தட்சிணாய புண்ணிய காலம்னா என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் என்னன்னா, இது சூரியன் தெற்கு நோக்கிய பயணம். தெற்கு நோக்கிய பயணம் எப்படின்னா, ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரை இருக்கக்கூடிய 6 மாதங்களுக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் பேர். இது தேவர்களுக்கு இரவு அப்படின்னு சொல்கிறோம். இது இரவு. அதே போல் நாம் சொன்ன இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பகற்பொழுது. அதில் ஆனி மாதம் தேவர்களுக்கு அது மாலை பொழுது. அந்த பகல் முடிஞ்சு மாலை வரக்கூடிய பொழுது. இந்த ஆடி மாதம் ஒரு பெரிய மாதம். அதாவதுங்க, சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்கிறோம். இந்த ஆனி மாதத்தை இதற்கு மிதுன மாதம் அப்படின்னு பேர். வடமொழியில் இதை நம்ம ஜேஷ்டா மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஜேஷ்டா அப்படின்னா மூத்த அல்லது பெரிய என்று பொருள்படும். ஆனி மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாதம். அதாவது இந்த ஆனி மாதம் முழுவதும் பகற்பொழுது அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட பகற்பொழுதுங்கிறது 12 மணி நேரம் 38 நிமிஷம் இது வெயில் இருக்கும், பகல் பொழுது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆனி மாதத்தை கடப்பதற்கு, சூரியன் கடப்பதற்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால தான் 32 நாட்கள் ஆகுது. பொதுவாக தமிழ் மாதங்கள் ஒன்று 30ன்னா அடுத்தது ஒரு 31 வரும். அதே போல் விதிவிலக்கான இன்னொரு மாதம் என்னன்னு சொன்னோம்னா, மார்கழி மாதம் 29 தேதி தான் வரும். ஆக ஏன் இது 32 நாட்கள் இருக்குது அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தை மிதுன ராசியை கடப்பதற்கு சூரியனுக்கு அதிக நேரம் பிடிப்பதன் காரணமாக இது 32 நாட்கள் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு தகவல் எனக்கு தெரிந்தது. இதை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பத்தின் ஒரு காரணமாக இந்த பதிவை நான் இப்போ போட்டிருக்கேன். இதை எல்லோரும் பார்த்து மகிழுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை எந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.